ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தாலும் வார்ம் அப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். எக்ஸசைஸ் செஞ்சு முடித்தோன்னே ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி முடிங்க அப்படின்னு சொல்லி எப்போவுமே இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிகிட்டே வருவேன். ஸோ அந்த விதத்தில் வார்ம் அப் ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி பதிவும் கூட அது சம்மந்தமாக தான் போட்டிருக்கோம். ஸோ இன்னும் அதை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு அப்படியே இங்கே வாங்க. இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரெச்சஸ் பற்றி சொல்ல போகிறோம். ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு ஏன் முடிக்கணும் அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணி முடித்தோன்னே நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு முடிக்கும்போது தான் அந்த மசில் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். அந்த மசிலுக்கு நல்லா கூல் டவுன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதனால் உங்களோட முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாடியில் ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது குறையாமல் இருக்கலாம். இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டிங்கன்னா ஒன்று அந்த மசில் ஸ்ட்ரெயின் ஆகி பாடி பெயினும் வரும், ரெண்டாவது ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படி குறைஞ்சிட்டே போகிற மாதிரி தோணும் உங்களுக்கு. அடுத்த தடவை பண்ணும்போது முதல்ல பண்ண மாதிரி பண்ணலையே, உடம்பு டைட் ஆயிடுச்சு, மசில் ரொம்ப டைட்டாக இருக்குது, இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த பாடி பெயின்லேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு உங்களை ஃப்ளெக்சிபிலிட்டியை ப்ராப்பராக லூஸ் பண்ணாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ப்ராப்பராக ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி முடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். வார்ம் அப்பில் எப்படி ஜென்ரல் வார்ம் அப், ஸ்பெசிஃபிக் வார்ம் அப் இருக்கோ அதே மாதிரி தான் ஸ்ட்ரெச்சிங்லேயுமே நீங்கள் ஜென்ரலாக ஒரு அப்பர் பாடி கொஞ்சம், லோவர் பாடி கொஞ்சம், ஃபுல் பாடி இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா ஜென்ரலாக உள்ள ஸ்ட்ரெச்சஸ் பண்ணியும் முடிச்சுக்கலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக அப்பர் பாடிக்கு பண்ணிங்கன்னா நிறைய அப்பர் பாடி மசில்ஸ்க்கு கூல் டவுன் பண்ணுற மாதிரி உள்ள ஸ்ட்ரெச்சஸ் பண்ணியும் முடிச்சுக்கலாம் நீங்கள். ஸோ வார்ம் அப்பை நம்ம கண்டினியூஸாக மூவ் பண்ணிகிட்டே இருப்போம்னு சொன்ன மாதிரி இங்கே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரெச் பண்ணாலும் அப்படியே மினிமம் 20 செகண்ட்ஸுக்கு இல்லைனா நல்ல ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணும்போது தான் அந்த ஸ்ட்ரெச் உடம்புக்கு அந்த மசிலுக்கு நல்லா கிடைக்கும். இன்றைக்கி நம்ம 5 ஸ்ட்ரெச்சஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் குவாட்ஸ்குள்ளது பார்க்க போகிறோம். நிறைய ஸ்குவாட்லாம் பண்ணிங்க அப்படின்னா இந்த குவாட்ஸ்குள்ள ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிங்கன்னா நல்லா பெட்டராக ஃபீல் ஆகும். எங்கேயாவது பேலன்ஸ் வேணும்னா கூட கை ஒரு சப்போர்ட்டுக்கு எடுத்துட்டும் நீங்கள் பண்ணலாம். இப்படி காலை பேக் ஃபோல்ட் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு இங்கே இருக்கும்போது எந்த ஸ்ட்ரெச்சும் ஃபீல் பண்ணலைன்னா அந்த தைஸ் அப்படி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேக் கொண்டு போங்க. எந்த இடத்துல ஸ்ட்ரெச் ஆகுதோ அதே இடத்துல ஹோல்ட் பண்ணுங்கள். என்ன சொன்னால் மினிமம் 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணும். 20லேருந்து 30 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட்டு செஞ்சு மட்டும்தான் காமிக்கிறேன். நீங்கள் 2 சைடும் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி கவுண்டிங்ஸ் கட்டாயமாக 20லேருந்து 30 செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணும். ஸோ இன்னும் ஸ்ட்ரெச் ஆகலை, நிறைய நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு இங்கே இருக்கும்போது ஸ்ட்ரெச்சே ஃபீல் ஆகாது. ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் பேக்னு கொண்டு போய் எங்கே ஸ்ட்ரெச் ஆகுதோ அந்த இடத்துல அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்ட்ரெச் நம்ம பார்க்க போகிறது, காலை நல்லா வைடாக வச்சுக்கிறோம். கை ரெண்டும் சைடில் ட்விஸ்டட் ட்ரையாங்கிள் போஸ் பண்ண போகிறோம். இங்கே கொண்டு போய் அல்டர்னேட் கையும் காலம் வைங்க. இன்னொரு கையை மேலே கொண்டு போங்க. மேலே உள்ள கையை பார்க்க ட்ரை பண்ணுறீங்க, எவ்வளோ முடியுதோ நல்லா மேலே பார்க்குறீங்க. ஸ்பைன் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்பைனுக்கு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கிது. ஹோல்ட் பண்ணுறோம். 20 to 30 கவுண்ட்ஸ். அதே இதையே சைட் சேஞ்ச் பண்ணியும் பண்ணிக்கிறீங்க. நான் ஜஸ்ட் செஞ்சு மட்டும்தான் காமிக்கிறேன், ஹோல்ட் பண்ணல. இது நம்மளோட 2வது ஸ்ட்ரெச்சாக இருந்துச்சு. 3வது ஸ்ட்ரெச் நம்ம பண்ண போகிறது, ஃபஸ்ட்டு ஒன்று லோவர் பாடிக்கு பார்த்தோம், அடுத்து ஸ்பைனுக்கு பார்த்தோம். இப்போ நம்ம பண்ண போகிறது அப்பர் பாடிக்கு. உங்களோட ஆம்லைனை நல்லா ஃப்ரண்டில் கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு உங்களோட ஷோல்டர் வரைக்கும் தரையில், ஈவன் செஸ்ட் அண்ட் சின் வரைக்கும் தரையில் படட்டும், பட்டு மேலேயே இருக்கட்டும். இந்த ஸ்ட்ரெச்சில் ஹோல்ட் பண்ணுங்கள். நார்மல் ப்ரீத்திங் 20 to 30 கவுண்ட்ஸ். இது உங்களோட அப்பர் பாடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சாக இருக்கும். 4வது ஸ்ட்ரெச் அகைன் லோயர் பேக்குக்கு, ஸ்பைனுக்கு இதெல்லாம் சேர்த்து படுத்துட்டு நீ ஹக் பண்ணிக்கிறீங்க. இதில் முடிஞ்சால் நீங்கள் உங்கள் கழுத்தை மேலே கொண்டு வந்து நீல டச் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க. இல்லைனா கழுத்தை கீழே வச்சுட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸாக டைட் ஹக் மட்டும் பண்ணிக்கிறீங்க. உங்களால் எது முடியுதோ அதை ஹோல்ட் பண்ணி இந்த நீ ஹக் பண்ணிக்கலாம். லோயர் பேக்குக்கு, ஸ்பைனுக்கு இதுக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். லாஸ்ட் ஒன் நெக்குக்குள்ளது பண்ண போகிறோம். சிம்பிளாக கிராஸ் லெக் போட்டு உட்காந்துக்கலாம். ஒரு கையை கீழே லாக் பண்ணிவிட்டு நெக் பண்ணலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறவங்க வஜ்ராசனில் வந்துடுங்க. இப்போ ஒரு கையை கீழே லாக் பண்ணிவிட்டு மாட்ரேட் ப்ரெஷர் நீங்கள் இந்த மாதிரி கழுத்துக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. எதுக்காக ஒரு கையை கீழே வைக்கிறோம் அப்படின்னா தான் நம்ம இப்படி ஷோல்டரை மேலேயே கொண்டு போக மாட்டோம். இல்லைனா ஷோல்டர் மேலேயே போச்சுன்னா ப்ராப்பர் ஸ்ட்ரெச் கிடைக்காது. அதனால் ஒரு கை கீழே லாக் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் 20 to 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். இது அடுத்த சைடுக்கும் மாற்றியும் 20 to 30 செகண்ட்ஸ். ஸோ கட்டாயம் இனிமேல் எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலும் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு முடிங்க.